Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும்னா 11th accountancyல 4th chapter lecture பார்த்துட்டு இருக்கோம். அதுல exercise sum பாருங்க. Give journal entries and post them to cash account. 6th sum 2016ல என்ன சொல்லிருக்காங்கன்னா June 1st அன்னைக்கு commenced business with cash 1,10,000 வந்து business start பண்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது 1,10,000. நெக்ஸ்ட் ஜூன் 10th அன்னைக்கு இன்ட்ரடியூஸ் அடிஷ்னல் கேபிட்டல் என்ன பண்ணுறாங்க, அடிஷ்னல் கேபிட்டல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஒரு 50,000க்கு. ஜூன் 28 அன்னைக்கு வித்ரான் ஃபார் பர்சனல் யூஸ் 20,000. பர்சனல் யூஸ் அப்படின்னாலே நம்ம என்னது ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் தான் போடணும். இப்போ இதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லிட்டு கேஷ் அக்கௌண்ட் வந்து போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லா அக்கௌண்ட்டையும் கேட்கல, வெறும் கேஷ் அக்கௌண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்ப்போம். ஹெட்டிங் எழுதிங்க, ஜேர்னல் என்ட்ரிஸ், டேட் பர்டிகுலர்ஸ், டெபிட் கிரெடிட். ஜூன் 16 பாருங்கள், 2016ல் ஜூன் 1st அன்னைக்கு என்ன அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் 1,10,000. இதுக்கு எப்போதுமே ஸ்டார்டட் பிஸ்னஸ்க்கு என்ன அக்கௌண்ட் போடுவோம், ஓப்பனிங் பேலன்ஸு கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு எந்த பார்ட்னர் இருக்காங்களோ உங்களோட கேபிட்டல் போடுவோம். இங்கே எந்த பார்ட்னர்னு கொடுக்கல, அதனால என்ன பண்ணோம் டு கேபிட்டல் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ ஜூன் 1st கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 1,10,000 டெபிட்டில் 1,10,000 கிரெடிட்டில் போட்டுரும். நரேஷன் எப்படி எழுதுவோம், பீயிங் ஸ்டார்டட் பிஸ்னஸ். நெக்ஸ்ட்டு ஜூன் 10 அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரடியூஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 50,000. இப்போ இதுவும் வந்து கேபிட்டல் தான், ஓகேவா. அப்போது இதுவும் என்ன பண்ணுறாங்க, கேஷாக தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதே என்ட்ரி தான் வரும் ஜூன் 10 அன்னைக்கு கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட் பீயிங் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்னு நரேஷன் எழுதிக்கிறோம். அமௌண்ட் வந்து 50,000 கொடுத்துருக்காங்க. 50,000 டெபிட்லேயும் 50,000 கிரெடிட்லேயும் போட்டுரும். நெக்ஸ்ட்டு ஜூன் 28 அன்னைக்கு பாருங்கள், வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ், பர்சனல் யூஸ்க்காக வித்ட்ரா பண்ணுறாங்க அமௌண்ட்டை. இப்போ கேஷ் வித்ட்ரா பண்ணுறாங்க. பர்சனல் யூஸ் அப்படின்னாலே அது டிராயிங்ஸ் அக்கௌண்ட் தான் என்ட்ரு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே ஜெனரல் போடும்போது. அதே ஜெனரல் என்ட்ரிஸ் தான் வரும். ஜூன் 28 அன்னைக்கு டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 20,000 என்ட்ரு பண்ணிடணும். பீயிங் கேஷ் வித்ட்ரான் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கிறோம். ஏன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டாச்சு மூணுத்துக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், கேஷ் அக்கௌண்ட் போட போகிறோம். கேஷ் அக்கௌண்ட்டுக்கு ஹெட்டிங் எழுதிங்க. கேஷ் அக்கௌண்ட் எழுதிட்டு டெட்டார் டெபிட் கிரெடிட் போட்டுங்க. டேட் பர்டிகுலர்ஸ் ஜேர்னல் ஃபோலியோ நம்பர் ருபீஸ். டேட் பர்டிகுலர்ஸ் ஜேர்னல் ஃபோலியோ நம்பர் ருபீஸ் போட்டுக்கிறோம். இப்போது பாருங்கள், ஃபஸ்ட் என்ட்ரியில் என்ன இருக்குது, கேஷ் அக்கௌண்ட் போட்டதுனால கேஷ் எங்கே இருக்குது, ஜூன் 1 அன்னைக்கு கேஷ் வந்து டெபிட்டில் இருக்குது, ஆப்போசிட்டில் கேபிட்டல் இருக்குது. அப்போது டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். டெபிட் சைட் பாருங்கள், டு கேபிட்டல் அக்கௌண்ட் ஜூன் 1 அன்னைக்கு கொடுத்தாச்சு 1,10,000. அதே என்ட்ரி தான் நெக்ஸ்ட்டும், ஆனால் அமௌண்ட் தான் மாறும், டேட்டும் மாறும். ஜூன் 10 அன்னைக்கு கேஷ் டெபிட்டில் இருக்கிறதுனால டு கேபிட்டல் அக்கௌண்ட் என்ட்ரு பண்ணி 50,000 போட போகிறோம். ஓகேவா, டு கேபிட்டல் அக்கௌண்ட் ஜூன் 10 அன்னைக்கு போட்டு 50,000 என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ் டு கேஷ். அப்போ கேஷ் எங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. அப்போ ஆப்போசிட்டில் ட்ராயிங்ஸ் இருக்குது. அப்போ ஜூன் 20 அன்னைக்கு கிரெடிட் சைடு வந்து பை ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு 20,000 என்ட்ரு பண்ணியாச்சு. வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, கேஷ் அக்கௌண்ட் மட்டும் தான் போட சொல்லியிருக்காங்க. எந்த சைடு அதிகமாக இருக்குன்னு பாருங்கள், டெபிட் சைடு தான் அதிகமாக இருக்குது, 1,60,000 இருக்குது. அதே கிரெடிட்டில் கொடுத்துட்டு பேலன்ஸ் 20,000 லெஸ் பண்ணிங்கன்னா 1,40,000 வரும். அதை என்ன பண்ணணும், இந்த மந்தோட லாஸ்ட் டேட்டில் க்ளோஸ் பண்ணணும். ஜூன் மந்த் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். அப்போ ஜூன் 30ல் பை பேலன்ஸ் சி பைடின்னு சொல்லிட்டு 1,40,000 போடுவோம். இதை நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங் பேலன்ஸாக போடுவோம். அப்போது ஜூனுக்கு அடுத்த மந்த் ஜூலை. இப்போ ஜூலை 1 அன்னைக்கு டு பேலன்ஸ் பி பைடின்ட்டு 1,40,000 போட்டு க்ளோஸ் பண்ணிடும். ஓகேவா.